அதாவது அந்த காலத்தில் 10 பிள்ளைய பிறவுக்கு அப்படியே தேஞ்சி 5 பிள்ளைகளாச்சு. அப்படியே தேஞ்சி இப்போ 2 பிள்ளைக. அந்த 2 பிள்ளையும் உண்டாகிறதுக்கு இருக்குல்ல, குழந்தை உண்டாகிறதுக்கு, அதுக்கு ஆலமரத்தை சுற்றிக்கிருந்தவன், அரச மரத்தை சுற்றிக்கிருந்தவன் இப்போ ஆஸ்திரியை சுற்ற ஆரம்பிச்சிட்டான். ஆஸ்திரியை சுற்றி சுற்றி வாரான். குழந்தை பாக்கியம் 10 பேர்த்தில் கல்யாணம் முடிஞ்ச ஒரு 10 பேர்த்தில் 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இது கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 பெண்கள் கல்யாணம் முடிஞ்ச 10 பெண்கள் நிப்பாட்டி வச்சு கேட்டால் 2-3 பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. கேட்டால் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, என்ன செய்றீங்க, ஆஸ்திரி தான் சுற்றுறோம். சிலவங்க கைப்பக்குவமாக இருக்காங்க, ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு வீட்டில், நடுத்தர வீட்டிலலாம் 10 பிள்ளைங்க இருந்த வீட்டில் கஞ்சிக்கு வழி இருக்காது, 10 பிள்ளை இருக்கும். ஆனால் இப்போ ஒரு பிள்ளையே அவங்க பெற்று அதை படிக்க வச்சு தரமான கல்வியை கொடுக்கணும், தரமான மருத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒத்த பிள்ளைய வளர்க்காங்க. இப்போ இதற்கு காரணம் என்ன? முதல்ல குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லி நாங்கள்லாம் தலையெடுக்கிற நேரத்தில் குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லி சொன்னாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்லாம் போட்டாங்க. இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் கிடைச்சா சந்தோஷங்கிற நிலைமைக்கு ஆகிப்போச்சு மருத்துவம். இப்போ இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லலாம். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், வாழ்வியல் முறை, மருத்துவ முறை, இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லலாம். இன்னொன்று, 2 குழந்தைக்கு மேலே பிறக்க அவங்களுக்கு திராணி இருக்குது, ஆனாலும் போதும், விலைவாசி ஏற்றம். 4 பிள்ளையை பார்த்தா எங்கே கொண்டு படிக்க வைக்க, எந்த ஸ்கூலில் படிக்க வைக்க, தரமான கல்வி எங்கே கிடைக்கும் அப்படின்னா அரசு பள்ளியில் கிடையாது. அது கழுத தெரிஞ்சு கட்டரும்பாச்சின்ன மாதிரி அது சும்மா போடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கல்வி அப்படிங்கிறது தனியார் பள்ளிக்கூடமே இருக்கக்கூடாது. இலவச கல்வி, எல்லாத்துக்கும் இலவச கல்வி. சின்னவன் பெரியவன் பணக்காரன் ஏழை அதெல்லாம் கணக்கு கிடையாது, எல்லாருக்கும் இலவச கல்வி. அப்படி கொடுத்தா நிச்சயமான முறையில் 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகளை பெறுவாங்க மக்கள். வசதி உள்ளவன் பெறானோ இல்லையோ, நடுத்தர மக்கள் கூட 2 பிள்ளையை பெற்றுக்கிடுவோமே அப்படின்னு சிந்தனை வரும். ஏன்னா இலவச கல்வி ஆயிடுது. அப்போ நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன், இப்போ சைனாக்காரன் கதறான், குழந்தைய பெற்றுக்கோங்க 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 அப்படின்னு சொல்லி கதறான். அவங்களுக்கு என்னெல்லாமோ சலுகை கொடுக்கான். 1 வருஷம் லீவு தாரேங்க, பெண் குழந்தை உண்டானா 1 வருஷம் லீவு தாரேன் அப்படிங்க. கணவனுக்கு சம்பளத்தோட 3 மாதம் என்னமோ லீவு தாரேங்க, இந்த குழந்தைய பராமரிக்க, மனைவி கூட இருந்து குழந்தைய பராமரிக்க. ஆனாலும் அவங்க குழந்தை பாக்கியம் பெற்றுக்கிட மாட்டேங்கிங்க. சைனாக்கு அப்புறம் இந்தியா தான். இந்தியாவிலையும் இதே நிலைமை வந்துருமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆமாம், இப்போ நமக்கு அதிகப்படியான வாரிசுகள் உருவாகணும் அப்படின்னா முதல்ல இலவச கல்வி வரணும். மற்ற இலவசம்லாம் தேவையில்லை, அவங்க அதெல்லாம் வளர்த்துக்கிடுவாங்க. என்ன, எல்லோரும் சம்பளம் கூட தான், எல்லாத்துக்கும் சம்பளம் கூட, எல்லோரும் நல்லா வேலை பார்க்கலாம். தண்ணி மட்டும் அடிக்கணும், டாஸ்மார்க்கு மட்டும் போகக்கூடாது. மது மட்டும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அது கொத்தனாராக இருந்தாலும் சரி, சித்தாராக இருந்தாலும், பெயிண்டராக இருந்தாலும் சரி, இல்லை லேபர், என்ன லேபராக இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி மட்டும் அடிக்கலை அப்படின்னா பெரிய அளவில் ஆகலாம். அப்போ எல்லாத்துக்கும் இலவச கல்வி. அடுத்து மருத்துவம், எல்லாத்துக்கும் இலவச மருத்துவம். அந்த காடை கொண்டு வா, இந்த காடை கொண்டு வா,
அதெல்லாம் தேவையில்லைங்க. போனால் இலவச மருத்துவம். ஆமாம். அதே மாதிரி அறுவை சிகிச்சை, அது எந்த உறுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அறுவை சிகிச்சை அப்படின்னா அது இலவசமாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இல்லை அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சை அப்படின்னா அது இலவசம்தான். இல்லை அறுவை சிகிச்சையாக தனியார் ஆஸ்பத்திரியில் செய்யக்கூடாது, அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் அறுவை சிகிச்சை செய்யணும், அது எந்த அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல, தனியார் ஆஸ்பத்திரியில் செய்யக்கூடாதியா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் பல அறுவை சிகிச்சைகள், தேவையில்லாத அறுவை சிகிச்சைகள் நிறுத்தப்படும். யாரும் செய்ய மாட்டாங்க, எந்த மருத்துவரும் செய்ய மாட்டாங்க, தேவையில்லாத அறுவை சிகிச்சையை செய்ய மாட்டாங்க. அப்போ மனிதர்களுடைய உறுப்புகள் காப்பாற்றப்படும். இந்த ஸ்கேன் எடுக்கிறது, அது எடுக்கிறது, இது எடுக்கிறது, எதாக இருந்தாலும் இலவசம்தான். அது அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கணும். இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி வசதியாரம் போட்டால் அந்த 10 வருஷத்துலேயாவது நமக்கு ஒரு இலவசமாக பள்ளியும் கல்வியும் மருத்துவம் இலவசமாக கிடைக்கும். இப்போ ஒருத்தர் கல் நட்டினா தான், விதையை போட்டால் தான் நாளைக்கு மரமாக வளரும். ஒருத்தர் கல் வச்சா தான் பெரிய பில்டிங்காக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை தயவு கூர்ந்து புதிய அரசாங்கம் மேற்கொண்டு செய்யணும். தப்பான அறுவை சிகிச்சைகள் நடக்குதுன்னு நிறையா, நான் சொல்லலை, உலகம் பூரா அதான் சொல்கிறான். பத்திரிகைகள் சொல்லுது, நிருபர்கள் சொல்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க தவறான மருத்துவம் நடக்குது அப்படிங்காங்க. இப்போ தான் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் இலவசம் அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு டாக்டர் வரமாட்டாங்க. வேண்டாம், அறுவை ஓசியாக பண்ணணும், எதுக்கு, தேவைன்னா பண்ணுவோம், ரொம்ப சிவியராக இருந்தால் பண்ணுவோம், இது முக்கியமான இதுதானா பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. இது என்னுடைய கருத்து. மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு தெரியாது. இதெல்லாம் கொடுத்தா நடுத்தர மக்கள் கூட 2 பிள்ளைய பெறுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு திராணி இருக்குது. சிலர் 10 பேரில் 2-3 பேர்த்துக்கு அந்த இது இல்லை, மற்றவங்களுக்கு இருக்குது. ஆனாலும் குழந்தை ஒரு குழந்தைய பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு அடுத்தால பொம்பளை பிள்ளை பிறந்தால் என்ன செய்ய, படிக்க வைக்கணும், மருத்துவ செலவு இருக்குது, இப்படி பயப்படுறாங்க. இதற்கெல்லாம் தீர்வு வரணும். நாளைய தலைமுறைகள் நல்லா இருக்கணும், நமக்கெல்லாம் வாரிசுகள் உருவாகணும் அப்படின்னா இந்த 2ஐயும் இலவசமாக கொடுக்கணும். மற்ற இலவசங்கள் தேவையில்லை, இந்த 2ஐயும் இலவசமாக கொடுத்தா அது ரொம்ப அடுத்த ஜெனரேஷன் சந்தோஷமாக இருக்கும். கூட ஒரு பிள்ளைய 2 பிள்ளைய பெறுவாங்க. ஆமாம், புரியும்பவர்களே யோசிப்போம். நன்றி.